இன்று வேர்ல்டு வாட்டர் டே. இதை எக்ஸ்னோராவும் எக்ஸ்னோரா இன்டர்நேஷ்னல் லயன்ஸ் கிளப் மற்றும் அரசு இயந்திரங்கள் தன்னார்வல நிறுவனங்கள் அனைத்தும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய முக்கியத்துவம் என்ன என்று சொன்னால், தண்ணீர் பாதுகாக்கப்பட வேண்டும். இப்போ நாம் நின்று கொண்டிருப்பது கோதண்டராமர் கோயில் மேற்கு மாம்பலம் கோதண்டராமர் கோயிலுடைய குளத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த குளம் எப்படி இருந்தது என்பதை நாம் கடந்த 20-25 வருடங்களாக நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். மிகவும் மோசமான நிலையில், தண்ணீரை தேக்காத ஒரு நிலையிலே, அப்படியே தண்ணீர் இருந்தாலும் அது அழுக்காகி ஒரு பயன்பாட்டிற்கே இல்லாத அளவுக்கு இருந்தது. அதனை எத்தனையோ முறை எக்ஸ்னோரா சார்பாக நமது மெம்பர்ஸ் எல்லாரும் போய் அமைச்சர்களையும் எம்எல்ஏக்கள் எம்சிக்கள் இவர்கள் அனைவரையும் போய் பார்த்து இதற்கு ஒரு நல்ல ஒரு திட்டத்தை தீட்டி இதை நல்ல குளமாக வைத்து தண்ணீரை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் பல முறை வேண்டிக் கொண்டதன் பேரில் பல கட்டங்களிலே இந்த குளமானது ஒவ்வொரு விதமான ஒரு மாற்றத்தை அடைந்து தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நிலையிலே முழுவதுமாக தண்ணீரோடு காட்சியளிக்கின்ற ஒரு வெளிப்பான நிகழ்ச்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போது சம்மர் வந்துவிட்டது. பொதுவாக எல்லா குளங்களிலுமே தண்ணீர் வற்றிவிடும். இந்த மாதிரி நிலையில் நிச்சயமாக இந்த குளம் வற்றாது என்று நாம் நம்பலாம். ஏனென்றால் அவ்வளோ ஆழமான ஒரு குளமாக இது தயாராகி இருக்கிறது. இதனுடைய முழு முயற்சியை நாம் 20 வருடங்களுக்கு முன்பாகவே ஆரம்பித்து 30 வருடங்களுக்கு முன்பாக ஆரம்பித்து இப்படியே ஒவ்வொரு முறையாக அரசு இயந்திரங்களை எல்லாம் நாம் அணுகி அவர்களோடு நல்ல ஒரு திட்டத்தை தீட்டி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டதன் பேரில் எக்ஸ்னோராவின் முழு முயற்சியோடு நடந்த ஒரு இந்த நிகழ்ச்சி, இந்த ஒரு சம்பவம் நமக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது குளம் மிகவும் நன்றாக இருக்கிறது. இருந்தாலும் நாம் இந்த குளத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதிலும் இருக்கிறது. அவர்கள் அழகாக அரசு இயந்திரங்கள் அழகாக இந்த குளத்தை செப்பனிட்டு ஆழப்படுத்தி நீர்நிலையை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு செய்திருக்கிறார்கள். அதற்கு பக்கத்தில் உடைய ஒரு பூங்காவையும் வைத்து அழகாகவும் அதனை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு சென்னை மாநகரிலே மிகவும் ஒரு சில இடங்களில் தான் இருக்கின்றன. அப்படி இருக்கின்ற பொழுது இங்கே குளங்கள், இது ஒரு குளம், கோதண்டராமர் கோயில் உள்ளே ஒரு குளம், சைதாப்பேட்டையில் ஒரு குளம், இப்படி எத்தனையோ குளங்களில் தண்ணீர் தேக்கப்பட்டு வருகிறது. ஆகவே நீர்நிலையானது ஓரளவுக்கு பூமியிலே தண்ணீர் வற்றி போகாமல் இருக்கக்கூடிய ஒரு கட்டத்தை செய்திருக்கிறார்கள். ஒரு நல்ல முயற்சி, நல்ல ஒரு செயலாக நாம் கருதணும். இதை பாதுகாக்கிறதற்காக நாம் ஒரு சூழ்நிலையை காப்பது போல நாம் இந்த நீரை காப்பாற்ற வேண்டும். அதுதான் அதனுடைய முக்கியத்துவம். நீரின்றி அமையாது உலகம் என்று சொன்னார்கள். அதனால் உலகம் தோன்றியதே நீரில்தான். அதனால இந்த நீரை காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு பெரிய வரதம். பஞ்சபூதங்கள் என்று சொல்கிறோமே, நீர், நிலம், காற்று போன்றவைகளெல்லாம் அது தனக்காக உழைக்காமல் பிறருக்காக கொடுக்கிறது. அதனை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்பது தான் இதனுடைய முக்கியத்துவம். அப்படி இருக்கும் பொழுது இதில் கண்ட குப்பைகள்லாம் போடாமல் இத்தனை முயற்சிகள், எத்தனையோ தன்னார்வல நிறுவனங்கள், எக்ஸ்னோரா போன்றவைகளெல்லாம் இதனை முயற்சி செய்து இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால் அதை பின்னாடி வரக்கூடிய நம்முடைய சந்ததிகள் இதனை அழகாக காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் முக்கியமாக
நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இன்றைய நாளில் நாம் ஒரு உறுதி எடுத்துக்கொள்வோம். என்ன என்று சொன்னால், இந்த குளமானது சுத்தமாக இருக்க வேண்டும். அவர்கள் இந்த குளம் இது நம்முடைய குளம் மாத்திரமல்ல, இது மக்களின் குளம். அதனாலே நாம் அதனை அழகாக பயன்படுத்த வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நாம் ஒவ்வொருவரும் செயல்படுவோமானால் நிச்சயமாக இந்த குளமும் காப்பாற்றப்படும், அதில் உள்ள நீரும் காப்பாற்றப்படும். அந்த நீரினாலே நாமும் பயன்பெறுவோம் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த விதமான குப்பைகளையும் குளத்தில் மாத்திரமல்ல, வெளியிலும் குப்பைகளை போடக்கூடாது. ஏனென்று சொன்னால், ஒரு மழை பெய்தால் அந்த மழையின் மூலமாகத்தான் நாம் இந்த குளத்துக்கு எல்லாம் தண்ணீர் வருகிறது. அப்படி இருக்கின்ற பொழுது இங்கே ஏற்கனவே நாம் பிளாஸ்டிக் குப்பைகளை எல்லாம் போட்டு வைத்து விட்டோம் என்று சொன்னால் பல இடங்களில் அடைப்பு ஏற்பட்டு குளமும் நிரம்பாது. மற்றொன்று, கண்ட குப்பைகளெல்லாம் குளத்தில் வந்து விழுந்து விட்டால் குளமும் குப்பையாகிவிடும். ஆகவே குளத்தை காப்பதும் அந்த நீரை காப்பதும் நம்முடைய வருங்கால சந்ததிக்கு நாம் செய்கின்ற ஒரு பெரிய தொண்டாக அமையும். இந்த தொண்டை ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். ஒவ்வொருவரும் தன்னுடைய மனதிலே நினைத்து கொண்டு இந்த நீரானது பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற பெரும் உறுதியை இந்த நாளில் நாம் எடுத்துக்கொள்வோமா. வணக்கம். Today is International Water Day. So water is very, very important. We cannot live without water. It's not only we, the plants, the animals, எல்லாமே வாட்டர் இல்லாத சுத்தமாக உயிர் வாழவே முடியாது. ஸோ இந்த வாட்டரை பாதுகாக்க வேண்டியது ரொம்ப 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 முக்கியம். இங்கே நாங்கள் இப்போ கிட்டு பார்க், வெஸ்ட் மாம்பலம் பார்க்லேருந்து இந்த இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கோம். இங்கேயும் ஒரு குளத்தோட பார்க் இருக்குது. இந்த மாதிரி பார்க் இருக்கிறது ரொம்ப அபூர்வம். இந்த மாதிரி பார்க்கு ஜென்ரலாக அமையாது. இந்த வாட்டர் பாடியை இந்த பார்க்கில் கார்பரேஷன் ஆர் டூயிங் தேர் பெஸ்ட் டு maintain it well. Water is very important in life, so save water and also take care of this environment properly so that this climate change and other problems are clearly arrested. Thank you for this opportunity. I am Lion R. Vishwanathan from Lions Club of Central Madras, President for the year 24-25. Sorry. Thank you. பல வருடங்களுக்கு முன்பு இந்த குளத்தை தூர்வாரி இது பண்ணணும்னு சொல்லிட்டு கட்டணம், இந்த மாதிரி அமைப்பை கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னாள் அமைச்சரில் இருந்து எல்லாரையுமே நாங்கள் பார்த்துன்னு இருந்தோம். அது கடைசியில் எக்ஸ்னோரா மூலிமா மிக சக்ஸஸாக முடிஞ்சுது. இந்த வருஷம் இப்போது கட்டி முடிச்சிருக்காங்க. இன்றைக்கி வேர்ல்டு வாட்டர் டே. அதை கொண்டாடும் விதமாக நம்ம இங்கே வந்திருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த குளம் எப்படி அழகாக இருக்குது. அதை கொண்டாடும் தினத்தில் இங்கே வந்திருக்கோம் அனைவருக்கும் வருக என வரவேற்று திரு இந்திரஜித் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன்.